கடற்கரை ஓரமா ராமபிரானும் மற்ற வானர கூட்டங்களும் கூடியிருந்த சமயத்துல ராவணனுடைய தம்பியான விபீஷ்ணன் இலங்கையே தனக்கு வேணான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமபிரான் கிட்ட சரணாகதி அடையறதுக்காக வந்துட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு இருந்ததை பார்த்த சுக்ரீவன் முதலான வானர படைகள் இவன் தான ராமபிரானியும் சீதா பிராட்டியையும் பிரித்த ராவணன் தம்பி, இவனை நம்ம கூட சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அனுமனும் அவர் கூட இருந்த வானர படைகளும் அவர் நல்லவர்னா அவரை நம்ம கூட சேர்த்துக்கலான்னு சொல்லி ரெண்டு பக்கமும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கு ராமபிரான் சொல்றாரு, உங்க வாதத்தை புரிய வைக்க நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதையை சொல்றாரு. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுல இருக்கிற மரத்துல ஒரு ஜோடி புறா தம்பதி வசிச்சுக்கிட்டு வருது. ரெண்டு புறாக்களும் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் பெண் புறா இறை தேட கூட்டை விட்டு வெளியே போயிடுது. ஆண் புறா கூட்டிலேயே தங்கிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஊர்ல வேடன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரான். அவனுடைய வேலையே வேட்டையாடுறதுதான். அன்னைக்கும் அதே மாதிரி காட்டுக்குள்ள போய் ஏதாவது மிருகங்கள் பறவைகளை வேட்டையாடி சாப்பிடலான்னு முடிவு பண்ணி அந்த பறவைகள் இருந்த காட்டுக்குள்ள வந்தான் அந்த வேடன். அந்த சமயத்துல காட்டுல மின்னலும் இடியுமா கனத்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சூரிய ஒளியே தெரியாம அடர்ந்த இருளால சூழப்பட்டு இருந்தது அந்த காடு. பறவைகளும் விலங்குகளும் மழையால நனைஞ்சு அங்கங்க பதுங்கி இருந்தது. இறை தேட போன பெண் புறாவுக்கும் அதே நிலைமைதான். இறை கிடைக்காம குளிர் தாங்க முடியாம ஒரு மரக்கிளையில அமர்ந்திருந்துச்சு. கூட்டுல இருந்த ஆண் புறாவோ ரொம்ப நேரம் ஆகியும் இறை தேட போன பெண் புறா திரும்பி வரலையேன்னு கவலைப்பட ஆரம்பிக்குது. அதே நேரத்துல காட்டுக்குள்ள வந்த வேடனும், என்னடா இது இப்படி இடியும் மழையுமா இருக்கு, உணவுக்கு எங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியில வந்து நின்னான். அவனுக்கு எதிர இருந்த ஒரு மரத்துலதான் அந்த பெண் புறாவும் குளிரால நடுங்கியபடியே அமர்ந்திருந்தது. தன்ன மாதிரியே குளிரால நடுங்கிக்கிட்டு இருந்த அந்த பெண் புறாவா அந்த வேடன் பார்த்துடுறான். பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல. தன்னுடைய இயல்பு படியே சட்டுன்னு பெண் புறாவை பிடிச்சு தன்னுடைய கையில இருந்த கூண்டுக்குள்ள அடைச்சிடுறான். மழை கொஞ்சம் விட்டுது. அந்த சமயத்துல அந்த இடத்தை விட்டு புறா கூண்டோட நகர ஆரம்பிக்கிறான் அந்த வேடன். கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நல்ல இருள் சூழ்ந்துருச்சு, நம்ம இன்னைக்கு காட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு. அதனால இரவு காட்டிலேயே தங்கிடலான்னு முடிவு பண்றான். முடிவு பண்ண அந்த வேடன் கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தடியில, அதாவது அந்த ஆண் புறா இருந்த மரத்தடியிலேயே போய் உட்கார்ந்துடுறான். வேடனுக்கு ஒரே பசி, குளிர் வேற தாங்க முடியல. மேல ஆண் புறா தன்னுடைய மனைவிய பார்க்காம புலம்ப ஆரம்பிக்குது. இது ரெண்டையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண் புறா கூண்டுல இருந்தபடியே தன்னுடைய கணவனான ஆண் புறா கிட்ட பேச ஆரம்பிக்குது. அன்பரே, என்னை மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் நான் உங்களை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆனா இனிமேல் நான் உங்க கூட சேர போறதே கிடையாது. நான் தான் உங்களுடைய மனைவி. இப்போ இந்த வேடன் கையில சிறைப்பட்டு இருக்கேன்னு அந்த பெண் புறா சொல்லுச்சு. கூண்டுல இருந்து தன்னுடைய மனைவிய பார்க்கவும் ஆண் புறாவுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. அப்போ பெண் புறா சொல்லுது, அன்பரே, நம்ம இல்லம் தேடி விருந்தினரா வந்திருக்கிற இந்த வேடனை நம்ம தான் உபசரிக்கணும். அபயம்னு வேண்டின இவருக்கு முதல்ல குளிர் நடுக்கம் போக்க நெருப்பு உண்டாக்கணும் அப்படின்னு ஆண் புறா கிட்ட சொல்லுது. அதுக்கு ஆண் புறா, என் அன்பு மனைவியே, என்னைக்கும் என் மனதிற்கு உகந்தவள் நீ. உனக்கு பிரியமானதுதான் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஆண் புறா காய்ஞ்ச குச்சிகளுக்காகவும் சுள்ளிகளுக்காகவும் காட்டுல தேடி பாக்குது. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா காடு மழையால நனைஞ்சு ஈரப்பதத்துல இருந்தது. இப்போ அந்த ஆண் புறாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல தன்னுடைய கூட்டுல இருக்கக்கூடிய குச்சிகள் மட்டும்தான் காஞ்சு இருந்துச்சு. அதனால தன்னுடைய கூட்டையே பிரிச்சு அதுல உள்ள குச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வந்து வேடன் பக்கத்துல போடுது. தன்னுடைய பக்கத்துல இருந்த காய்ந்த சுள்ளிகளை பார்த்த வேடன் அதுல தீ மூட்டி குளிர் காய்ந்தான். அடுத்து என்ன செய்யறதுன்னு அந்த ஆண் புறா கேட்க, அதுக்கு பெண் புறா சொல்லுது, எந்த ஒரு பெண்ணும் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்றதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வேடன் குளிர்காய நம்ம கிட்ட வந்தாரு. அந்த குளிர்காய நீங்க உதவுனீங்க. இப்ப பசியில அவர் நின்னுட்டு இருக்காரு. நம்மளுடைய இல்லம் தேடி வந்த இவரை கண்டிப்பா உபசரிக்கணும். அதனால இவருடைய பசிய நீங்களே போக்கிருங்கன்னு சொல்லுது. தம் மனைவியோட மனோபாவத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆண்புறா தான் உண்டாக்குன அக்னிய மும்முறை வலம் வந்தது.
வளம் வந்ததுக்கு அப்புறமா அந்த வேடனை பார்த்து சொல்லுது, எங்களுடைய இல்லம் தேடி நீங்க இன்னைக்கு விருந்தினரா வந்திருக்கீங்க. உங்களுடைய குளிர நான் தணிச்சிட்டேன். நீங்க பசியில இருக்கீங்க. உங்களுடைய பசியையும் நானே போக்குறேன். என்னையே நீங்க இன்னைக்கு இரவு உணவா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆண் புறா தான் உண்டாக்குன நெருப்புல விழுந்துடுச்சு. இத பார்த்த வேடன் திடுக்கிட்டு போனான், பதறினான். ச்ச, பறவைகளுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையே. வீடு தேடி வந்தவன் பசிய போக்க இந்த பறவை தன்னுடைய உயிரையே கொடுத்துடுச்சு. மனிதனா இருந்து என்ன பயன்? இன்னையிலிருந்து இந்த கொலை தொழில கண்டிப்பா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கூண்டுல இருந்த பெண் புறாவை திறந்து விட்டான். வெளியே வந்த பெண் புறா வேடனை பார்த்து, வேடனே, உன்னுடைய பசிய தீக்க என்னுடைய கணவர் உடல் மட்டும் போதுமானதா இருக்காது. இதோ என்னையும் உண்டு உன்னுடைய பசிய தீர்த்துக்கோன்னு சொல்லி தானே தீயில விழுந்து இறந்துருச்சு. இத பார்த்த வேடனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. அந்த சமயம் ஆகாயத்திலிருந்து தெய்வீக விமானம் ஒன்று கீழே இறங்கி வந்தது. புறாக்கள் ரெண்டும் தெய்வீக வடிவம் பெற்று விமானத்தில் ஏறி விண்ணுலகம் அடைஞ்சது. இந்த கதையை சொன்ன ராமபிரான் சொல்றாரு, என்னை தேடி வரவங்க யாரா இருந்தாலும் அவங்கள ஆதரிச்சு நல்வழிப்படுத்துறது தான் இந்த ராமபுரானான என்னுடைய செயல். அதனால விபீஷ்ணனை கண்டிப்பா என் கூட சேர்த்துக்கிறேன்னு ராமர் சொல்றாரு. இப்படி ஒரு புறாவுக்கு இருக்கிற நல்ல உள்ளமும் சிந்தனையும் இன்னைக்கு நம்மள பல பேர்கிட்ட கிடையாது. எப்பவுமே நல்ல எண்ணங்களையே எண்ணுங்க. நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்பவே வலிமையானது. அது உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கை. இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ.